3 நாள் அடைச்சு வச்சு என்ன பண்றீங்க? என்கிட்டயே விளையாடுறீங்களா? பொறுக்கி நாய்ங்களா, மரியாதை என்ன வெளியில விட்டுருங்க. போலீஸ் கரண்ட் ஆடத்தை காட்டுறீங்களா? யார் தெரியுமாடா? தெரியுமாடா யாருன்னு? தெரியும் தெரியும். உன் பேரு வரதராஜன். 1994 வருஷம் மார்ச் மாசம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை விழுப்புரத்துல நீ எஸ்பியா ஜாயின் பண்ண. வேலைக்கு சேர்ந்த 3வது நாளே கள்ளச்சாராயம் குடிச்சு 14 பேர் செத்த கேஸ்ல பச்சையப்பன் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுக்காக நீ வாங்கின முதல் லஞ்ச பணம் 15 லட்சம். நீ வேற ஊருக்கு மாறிட்ட. ஆனா அங்க இருக்கிற பச்சையப்பன் அதே மாதிரி 3 தடவை கள்ளச்சாராயத்தால பல பேரை கொன்னுட்டான். நீ சிதம்பரத்துக்கு மாறினப்போ அந்த ஊர் ஸ்டேஷன்ல கற்பழிப்பு நடந்துச்சு. நீ இருந்த வரைக்கும் அந்த ஊர்ல நீ குறுக்கு வழியில சம்பாதிச்ச பணம் 83 லட்சம். அந்த பணத்தை வச்சு உளுந்தூர்பேட்டையில உன் பொண்டாட்டி பேர்ல நிலம் வாங்கியிருக்க. அங்கிருந்து திருநெல்வேலி, ஈரோடு, தூத்துக்குடி, தேனி இதெல்லாம் நீ வேலை பார்த்த இடம். போன இடமெல்லாம் லஞ்சம். உன்னால செத்தவங்களோட எண்ணிக்கை 36 பேர். நீ கடத்தப்பட்ட வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு நீ கடைசியா வாங்கின லஞ்ச பணம் 6 லட்சம். ஒரு நாட்டோட முதலமைச்சருக்கோ பிரதமருக்கோ பொதுமக்களை அடிக்கிற உரிமை கிடையாது. ஆனா அந்த உரிமை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஏன் தெரியுமா? தப்பு செய்யற பிள்ளைய தட்டி திருத்துற தகப்ப ஸ்தானத்துல உங்களை வச்சிருக்காங்க. லட்சியமா நினைச்சு உயிரை கொடுக்கிற எத்தனையோ போலீஸ்காரங்க இருக்காங்க. உன்னாலதான்டா அவங்களுக்கெல்லாம் கெட்ட பேரு. பெருமைப்படு. ஒருத்தன் உயிரால உன் டிபார்ட்மெண்ட் சுத்தமாக போகுது. மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க சார். மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. பாத்தியா பார், எத்தனை முறை படிச்சு சொல்லியிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்லைன்னு எவனாவது கேட்டானுங்களா? இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே கை வச்சுட்டு போயிருக்கான். இவங்க போய் அவனை கண்டுபிடிக்க போறாங்களா என்ன? இரு இரு இரு, ஏன் இப்ப கத்துற? அவங்களாம் வந்துட போறாங்க. வரட்டும். சரி, நீ மெடிக்கல் லீவ் போட்டு போனிய, அது என்னாச்சு? நான் கிட்டத்தட்ட பிடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட பிடிச்சிட்டியா? இது வந்தாவாசி தாலுகா ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களோட லிஸ்ட். இவங்க எல்லார பத்தியும் தனித்தனியா விசாரிச்சு ஏசிஎஃப்ல இருக்கிற அந்த ஒருத்தன் யாருன்னு பிடிச்சிட்டேன். இவர் முதல் ஆளு. இவர் போன வருஷம் 25 ஏக்கரா நிலம் வாங்கியிருக்கிறார். ஸோ இவர் இல்ல. இந்த ஆளு பையனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட் வாங்குங்கிறதுக்காக 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்கிறார். அதனால இவரும் இல்லை. இவர் ஒரு சாந்த்ரோ கார் வாங்கியிருக்கிறார். இவர் பொண்ணு கல்யாணத்துக்காக 150 பவுன் நகை போட்டிருக்கிறார். இவனும் லஞ்சம் வாங்கினவன் தான். இவங்க எல்லாருமே ஆமாம ரேஞ்சுக்கு தகுந்தாப்புல லஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த 47வது ஆள் மாத்திரம் 1 பைசா கூட லஞ்சம் வாங்கல. பேரு குமரேசன். சம்பளம் 3000 ரூபாய். அக்கௌண்டன்ட்டு. 500 ரூபாய் வாடகை வீடு. டிவிஎஸ் 50 வச்சிருக்காரு, அதுவும் டியூவில். பையன் கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படிக்கிறான். லயன்ஸ் கிளப்ல 43 தடவை ரத்த தானம் பண்ணியிருக்காரு. சோ இவன் தான் இந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லார பத்தியும் தகவல் சொல்ற ஆளு. இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. கரூர் தாலுகா ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸோட லிஸ்ட். இங்கேயும் ஒருத்தர் இருக்கான், ஜாக்கூர் ஹுசைன் அப்படின்ட்டு. லஞ்சம் வாங்காதவன். ஏடியா இருக்கான், 4000 ரூபாய் சம்பளம், வாடகை வீடு. இவனுக்கு ஒரு தங்கச்சி. இந்துவை லவ் பண்ணா கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். இங்கேயும் ஒருத்தன் தான் நேர்மையானவன். இவங்க 2 பேருக்குள்ள பார்த்தேன்னா குமரேசன், ஜாக்கிர் ஹுசைன் எந்த விதமான ஒற்றுமையும் கிடையாது. இவன் இந்து, அவன் முஸ்லீம். இவன் படிச்சது வந்தவாசி ஸ்கூல்ல, அவன் படிச்சது கரூர் ஸ்கூல்ல. இவன் பெரும்பலூர் ஹான்சர் ஒரு காலேஜ், அவன் திருச்சி பிஷப் பீபர் காலேஜ். ஒருவேளை இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா இது எல்லாம் மீறி ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கு. இவங்க அத்தனை பேருக்கும் நடுவுல யாரோ ஒருத்தன் இருக்கான். அந்த ஒருத்தன் தான் தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு ஆபீஸ்ல இருக்கிற இவங்க கிட்ட ஒரு ஆள். அந்த ஆள் யார்? எப்படி ஒவ்வொரு ஆபீஸ்ல இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிக்க முடிஞ்சது? இந்த சின்ன மீனை பிடிச்சா அந்த சொரா மீனை பிடிச்சிடலாம்.
எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டு இருக்கியே, ஹாஸ்டல் பிடிக்கலையா? இல்லடா, எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பெற்றுக்க வேண்டியதானே? ஏய், உதச்சனா? ஆண்டி, தமிழ்நாட்டின் அறநிலைத்துறை சீஃப் செக்ரட்டரி யார்? ஏய், என் அங்கிள் சன் தான் அவரு. பேரு அன்புக்கரசு IAS. அன்புக்கரசு. AN பூ பப்பி, யூ. அறநிலைத்துறை சீஃப் செக்ரட்டரி அன்புக்கரசு இல்லம்மா, மலைச்சாமி. மலைச்சாமி IAS. நேத்து காலையில செக்ரட்டேரியட்ல அவரை பார்த்து பேசிட்டு வரேன். எனக்கு தெரியாதா? சிரிச்சிட்டா உண்மையாடுமா? எவ்வளோ பெட்? ஹலோ செக்ரட்டரியேட். ஹலோ, ஐ மிஸ்டர் அன்புக்கரசு's uncle's daughter speaking. Could I speak to him? இல்லை மேடம், மிஸ்டர் அன்புக்கரசு நேத்தி சாயந்தரமே திருவண்ணாமலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு. இன்னைக்கு காலையிலேருந்து மிஸ்டர் மலைச்சாமி IAS சார்ஜ் எடுத்திருக்காரு. அவருக்கு கனெக்ட் பண்ணட்டுமா? இல்ல, வேண்டாம். என்ன இப்போ? நேத்து காலையில நான் போன மாதிரி நீங்க ஈவினிங் போயிருப்பீங்க. சரி, உள்துறை செக்ரட்டரி யாருன்னு சொல்லுங்க. மிஸ்டர் முனிர் ஹோடா. இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் சக்திகாந்ததாஸ். பப்ளிக் டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் பிச்சாண்டி IAS. சரி, செக்ரட்டேரியட்ல மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு? இப்போ உனக்கு என்ன தெரியணும்? தமிழ்நாட்டோட மொத்த ஜனத்தொகை 6,21,00,000. அதுல ஆண்கள் 3,13,00,000, பெண்கள் 3,09,00,000. இதுல ஓட்டுரிமை இருக்கிறவங்க 4,79,00,000, ஓட்டுரிமை இல்லாதவங்க 1,42,00,000. படிச்சவங்க 4,06,00,000 பேர், படிக்காதவங்க 2,15,00,000 பேர். வறுமைக்கோட்டுக்கு கீழே 86,00,000 பேர் இருக்காங்க. விவசாய நிலம் 1,10,00,000 ஏக்கர், தரிசு நிலம் 50,00,000 ஏக்கர். மொத்த கலெக்டர்ஸ் 30 பேர், முனிசிப் கோர்ட் 409, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் 30, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் 364, சராசரியா 72 பேஷண்ட்டுக்கு ஒரு பெட். மொத்த போலீஸ் ஸ்டேஷன் 1276, போலீஸ் எண்ணிக்கை 82,840, மொத்த ஜெயில் 133, ரயில்வே ஸ்டேஷன் 626. உலக வங்கியில தமிழ்நாட்டோட கடன் 4,000 கோடி. ஒரு நாளைக்கு ஒரு கொலை, ஒரு கற்பழிப்பு, 72 திருட்டு கேஸ். ஒரு மணி நேரத்துக்கு 127 பேர் பிறக்கிறாங்க, 44 பேர் சாகுறாங்க. என்ன தாயி புதுசா இருக்க? வாத்தியாருக்கு வரவா? பாட்டி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே. என்ன தாயி? ஒன்றும் இல்லை, இந்த வெள்ளைக்கார பொண்ணு, ஹிந்தி பையன், மற்ற 2 பேரு, இவங்கெல்லாம் யாரு? மாஸ்டருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அல்ல அனாத பிள்ளைய. அந்த வெள்ளைக்கார பொண்ணு யாரு தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு வடக்கு பக்கத்தில் வேனில் உயிரோடு வச்சு ஒரு வெள்ளைக்காரன் குடும்பத்தை எரிச்சாங்களே, அதில் தப்பிச்சது தான் அந்த பொண்ணு. அம்மா, அப்பா, 2 தம்பி எல்லாம் அந்த பாப்பா கண்ணுக்கு முன்னாடியே வச்சு எரிச்சு சாகடிச்சிட்டாங்க. வாத்தியார் தான் யாரையோ பார்த்து கூட்டிகிட்டு வந்து வளர்க்குறாரு. இந்த இந்திக்கார பையன் இருக்கானே, அவன் குடும்பம், சாதி, சனம் எல்லாம் குஜராத்து பூகம்பத்தில் செத்துட்டாங்க. அந்த பொண்ணு இருக்க, அது கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் அவங்க ஆத்தா அப்பா எல்லாம் செத்துட்டாங்க. 2வது பையன் வந்த புதுசில் ராத்திரியெல்லாம் அம்மா அம்மான்னு அழுதுகிட்டே இருந்தேன். நம்ம வாத்தியார் தான் தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு விடிய நடந்துக்கிட்டே இருந்தார். பெத்த பிள்ளையவே கள்ளிப்பால் ஊற்றி கொள்கிற இந்த காலத்தில் யார் பெத்த பிள்ளைய தான் பெத்த பிள்ளை மாதிரி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த நல்ல மனசு வேறு யாருக்குமே வராதும்மா. இப்போத்தாம்மா அந்த குழந்தைகள சிரிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. செகண்ட் ஃப்ளோர் போய் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன? பையன் கீழே விழுந்து காலில் அடிபட்டுச்சுங்க. சார், இதில் 8 டெஸ்ட் எழுதியிருக்கேன். பேஸ்மெண்ட்டில் லேப் இருக்குது. டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வாங்கிட்டு சீஃப் டாக்டர் பாருங்கள். சின்ன காயத்துக்கு 8 டெஸ்டா? என்னப்பா, வலிக்குதா? இன்ஜெக்ஷன் இல்லை காணும்.
என்னையா அநியாயமா இருக்கு, காலை தகுடு கீழ்ச்சிச்சு, இதுக்கு போய் ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க. உயிருக்கு பயந்து ஜிஹெச்ல இருந்து தனியார் ஆஸ்பத்திரிக்கு வந்தா இவனுக்கு இடுப்பு அண்ணா கத்தை கூட கழட்டிக்கிட்டு தான் விடுவானுங்க போல் இருக்கு. தொட்டதுக்கெல்லாம் பணம் கேட்குறாங்க. நீ டெஸ்ட் எடுத்துட்டு டாக்டர் பாரு, நான் பேங்க் போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. அந்த 3வது வார்டு சரோஜாவுக்கு பிரசவலி வந்துருச்சா? வந்துருச்சு டாக்டர், நார்மல் டெலிவரி ஆயிடும். ஆஹா, சுகப்பிரசவம் ஆகக்கூடாது, சிசேரியன் தான் பண்ணணும். சுகப்பிரசவம் ஆச்சுன்னா பேஷண்ட் 2 நாள்ல வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுவே ஆப்ரேஷன் பண்ணோம்னா 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 10 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். நீ போய் இந்த ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கேஷ் கவுண்டர்ல கட்ட சொல்லிடு. அப்படியே ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணி சொல்லு. ज्यादा मत करना. என்னம்மா, எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சா? டாக்டர் ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டாரா? காயத்துக்கு களிம்பு மாதிரி ஏதோ பூசியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கும் டெஸ்ட்டுக்கும் சேர்த்து 9500 பில்லு கொடுத்துருக்காங்க. சின்ன காயத்துக்கு போய் 9500 ரூபாய் பில். சரி, நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் பணம் கட்டிட்டு வந்துடுறேன். छोड़ दो. ஒன்லி கேஷ், ஒன்லி கேஷ். அந்த எமர்ஜென்சி வார்டில் கனகவல்லி ஹஸ்பண்ட் தான் நீங்கள்? ஆமாம் சார். உங்கள் ஒய்ஃப் நேற்றே இறந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. இறந்துட்டாங்களா சார்? நேற்று ராத்திரி ஃபுல்லாக இங்கே தானே சார் இருந்தேன், ஏன் சார் சொல்லவே இல்லை? அப்போ சொல்லியிருந்தா பணம் கட்டிருப்பியா? அதான் கட்டினதுக்கப்புறம் சொல்கிறோம். பாவீங்களா, சாகிறப்ப கூட பக்கத்துல எல்லாம் பண்ணிட்டீங்களா? பாருங்க சார், பாருங்க சார், நேற்று சாயந்தரம் இறந்துருக்கா. இன்னைக்கு காலைல கூட அவளுக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். ஒரு வாரமா கடையை கூட சாத்திட்டு நீங்க கேட்டப்பல்ல கட்டு கட்டா கொண்டு வந்து கொடுத்துடா. இன்னும் எவ்வளவு வேணும் கேளுங்கடா, இன்னும் எவ்வளவு வேணும் கேளுங்கடா, கொடுக்குறேன். ஆனா ஒரு வார்த்தை அவளை என்கிட்ட ஒரு வார்த்தை உங்களால பேச வைக்க முடியுமாடா? ஒரு வார்த்தை பேச வைக்க முடியுமாடா? ஆமாய்யா, இங்க அப்படிதான் இருக்கும். முடியாதுன்னா அழுக்கு பிடிச்ச ஜிஹெச் போக வேண்டியதானே. குழந்தைகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் ஜிஹெச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு? சொன்னதை செய். தெய்வம் மாதிரி வந்திருக்கீங்க. அடக்கம் பண்ண கூட கையில காசு இல்லையா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் வயசுக்கு பார்த்துக்கிறேன். வந்த 2 பொண்ணுகளை விட்டுட்டு இப்படி குடிச்சே சேர்த்துட்டாயா? ஏம்மா இதில் ஒரு கையெழுத்து போடுமா? கையெழுத்து போடுவேம்மா? போடுவையா? போடுமா. டேய் அந்த புக் குடுறா. இதாம்மா, இதான் டெத் கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட்டு. காலை 7:10 உயிர் புரிஞ்சிருக்கு. இதை காட்டினாதான் சுடுகாட்டில் பணத்தை எரிக்க முடியும். இதாம்மா. அதை என்கிட்ட கொடுங்க. இதா சார். இந்த வண்டி வேணாம், வேற வண்டி இருக்கு. சார், எமர்ஜென்சி வார்டு எந்த பக்கம் இருக்கு? இந்த பக்கம் தான், நேராக போங்க. சீக்கிரம். டாக்டர், டாக்டர், எங்க அண்ணன் மயங்கி விழுந்துட்டாரு. எப்படியாவது காப்பாத்துங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க. நர்ஸ், இவரை வெளியே அனுப்புங்க. டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்துங்க. ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ்.
பேஷண்ட் செத்து போயிட்டான். வர வழியிலே உயிர் போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்? உயிர் போயிடுச்சுன்னு நம்மளுக்கு மட்டும்தானே தெரியும். வெளியில் இருக்கிறவங்களா பேஷண்ட் ஏதோ மயக்கத்தில் இருக்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க. நாம பாட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். சீரியஸ் கேஸ்ன்னு சொல்லி நீ ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருப்போம். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஓகே, யூ ஆர் கரெக்ட். லெட் அஸ் ட்ரை டு எக்ஸ்ட்ராக்ட் சம் மணி ஹியர். லெட்ஸ் அண்டர்ப்ளே இட். உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, பயப்படாதீங்க, எப்படியும் காப்பாத்திடலாம். ஐயா என்னையா இருங்க இருங்க, அவர் தான் சொல்லிட்டார்ல, அவர் எப்படியும் பிழைக்க வச்சிருவார். ஆனால் அதுக்கு அதிகமாக பணம் செலவாகும், பரவாயில்லையா? பரவாயில்ல சார், எவ்வளவு செலவானாலும் நான் பண்ணுறேன். கவுண்டரில் 50,000 ரூபாய் பணத்தை கட்டிடுங்க, அப்போ தான் அட்மிட் பண்ணிப்போம். சீக்கிரம் போங்க. சார், பேஷண்ட் பேரில் பில்லு கொடுங்க. டாக்டர், பணமெல்லாம் கட்டியாச்சு. செகண்ட் ஃப்ளோரில் மெடிக்கல் ஷாப் இருக்கு, இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க. மொத்தம் 8300 சார். பேஷண்ட் பேரில் பில்லு போடுங்க. இவ்வளவு மெதுவா வரீங்களே, அவசரம் தெரியாம. இந்தா, இத போய் பார்மசில கொடுத்துரு. பாத்துக்க. இந்தயா மருந்தெல்லாம் கரெக்டா இருக்குதா பாத்துக்க. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, நான் சொல்றபடி நீங்க எல்லாரும் கேளுங்க. டாக்டர், எங்க அண்ணனுக்கு இப்போ எப்படி இருக்கு? மூச்சு திணறல் அதிகமாக இருந்தது. இப்போ ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் நல்லாவே மூச்சு விடுறார். பாம்பேயில் ஃபேமஸ் டாக்டர் சதீஷ் சர்மா ஒரு செமினாருக்காக மெட்ராஸ்க்கு வந்திருக்கார். அவரை வர வச்சா நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். ஆனால் 2 லட்சம் ரூபாய் செலவாகும். பரவாயில்ல சார், அவரை மாதிரி இன்னும் எத்தனை டாக்டர் இருந்தாலும் வர சொல்லுங்க. ஹலோ டாக்டர், வெல்கம். ஹலோ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் இட். டாக்டர், எங்க அண்ணனுக்கு இப்போ எப்படி இருக்கு? சீரியஸ் கண்டிஷனில் தான் இருக்கு. நினைவு லேசாக வந்தது, உங்களோட கூப்பிடலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ளே மயக்கமாயிட்டாரு. 2 மணி நேரத்துக்குள்ள நினைவு திரும்பிடுச்சுன்னா நத்திங் டு வரி. டேக் கேர். என்னையா அநியாயமா இருக்கு, செத்து போன மனுஷனுக்கு வைத்தியம் பாக்குறாங்க. என்னடி நிச்சயத்தை முடிஞ்சதா? வீட்லயே வா. ஆமா, ஜாலிதான். டாக்டர், பாடி ரொம்ப டீகம்போஸ் ஆயிருக்கு. வெளியே நாத்தடிக்கிறதுக்குள்ள ஏதாவது பண்ணுங்க. சீஃப் டாக்டர்கிட்ட சொல்லி முதல்ல சீரியஸா இருக்க மாதிரி காட்டுவோம். இப்போ டாக்டர் வருவார். ஐ எம் சாரி, நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பேஷண்ட் இறந்துட்டான்னு சொல்லுவார் பாருங்க. ஐ எம் சாரி, நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பேஷண்ட் இறந்துட்டார். மொத்தம் 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கீங்க. இன்னும் 2 லட்சம் பேலன்ஸை செட்டில் பண்ணிட்டா நீங்கள் பாடியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். 20 லட்சம் நீங்கள் இவங்களுக்கு கொடுத்தா பாடியை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். வாட், என்ன சொல்கிறீங்க? டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் 2 பேர்கிட்டையும் சொல்லக்கூடாது இன்னொன்று இருக்குது. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு. அதை மட்டும் சொல்லிட்டா போதுமே. புரியல? செத்து போயிட்டான்னு கவர்மெண்ட்லேயே சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு பணத்துக்கு 8 மணி நேரம் வைத்தியம் பார்த்துருக்கீங்க. அதுக்கு உண்டான ஆதாரம் என் கையில் இருக்கு. உங்க ஹாஸ்பிட்டல் எம்டி இப்ப இங்க வந்தாகணும். ஒரே ஒருத்தன் உங்களை எல்லாம் ஏமாத்திருக்கான். ஹே, அசிங்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? ஆல்ரைட், ஆல்ரைட். அவங்ககிட்ட என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு
Come on, tell me. அரசாங்க ஹாஸ்பிட்டலில் கொடுத்த டெத் கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் அவளை எத்தனை மணிக்கு உயிர் போச்சுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண பில்லு, மெடிக்கல் பில்லுன்னு ஒரு ஃபைல் ஃபுல்லாக இருக்குது சார். Damn it. பாம்பேக்கு ஃபோன் பண்ண, அப்பா கிட்ட பேசணும். काम करो, अच्छी तरह काम करो. सर, मद्रास आपके लिए फोन. हेलो. அப்பா நான் ரிஷி பேசுறேன். இடியட் மாட்டிக்கிற மாதிரி தப்பு பண்றவன் எந்த தொழிலுக்கு லாயக்கு இல்ல. ஹாஸ்பிட்டல்ல ஒரு செங்கலுக்கு ஏதாவது ஆச்சுனா கூட அத்தனை பேரை தொலைச்சிருவேன். அப்பா நான் Damn it. இப்ப அவ எங்க இருக்கா? சோ நீ பேசாம இருக்கணும்னா 20 லட்சம் ரூபாய் பணம் வேணும். 23 லட்சம். நான் கொடுத்த 3 லட்சத்தையும் சேர்த்து. அடிங்கடா அவன. ஏய் அடிங்கடா அவன. நீ எப்படி போறது? இரு 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 நான் பேசுறேன் சார்கிட்ட பேசுறேன். சார் சாரை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுறாரு சார். எது இருந்தாலும் பேசி திட்டுப்பேன் சார். அவுட். கெட் அவுட்.